இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து மேக்ஸ்கனோட ஸ்பீடோமீட்டர் வந்து நம்ம வந்து புதுசு மாத்தியிருந்தோம். அதுக்கான வீடியோ வந்து தனியாவே செப்பரேட்டா வந்து போட்டிருந்தோம். இந்த ஸ்பீடோமீட்டருக்கான அந்த கேபிள், இந்த ஒயரிங்லாம் நம்ம வந்து பண்றோம் அப்டின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முதல் கட்டமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து கேபிள் சரி பண்ணலாம் அப்டின்னு சொல்லி கேபிள்லாம் வாங்கியாச்சு. கிடைக்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆஃப்லைன்ல ஒரு ஸ்டோர்ல தான் வாங்கியிருந்தோம். சரி ஒரு வழியா கிடைச்சிருச்சே அப்டின்னு சொல்லி நம்ம வந்து அந்த மீட்டர்ல வந்து செட் பண்ணி பார்க்கையில செட் ஆச்சு. நான் வந்து சும்மாவே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து மீட்டருமே வந்து முள்ளு அசஞ்சுச்சு. ஸோ வந்து மீட்டர் வந்து ஒர்க் ஆகுது. சரி மீட்டர்ல மாட்டியாச்சு. நம்ம அடுத்து வந்து வீல் பிரேக் பிளேட்ல வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. அது டைட் பண்ணாலே போதும் அப்டின்னு சொல்லி நான் வந்து டைட் பண்ணியாச்சு. பார்த்தா ஆனா வந்து உள்ள இருக்க அந்த வார்ம் கிட் பினியன் வந்து போயிருக்கு. ரன்னிங்ல ஒரு சவுண்ட் வந்துச்சு. மீட்டர் வந்து ஓடல. ஸோ அதனால நம்ம வந்து கழட்டி அந்த வார்ம் கிட் பினியன் வந்து மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரேக் பிளேட் வந்து கழட்டியாச்சு. சரி இந்த பினியன் வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு உங்கள்ட்ட காமிச்சிரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஆனா வந்து அதெல்லாம் ஒரு ட்விஸ்டே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்த வார்ம் கிட்ட கழட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரேக் பிளேட்ல வந்து உள்ள வந்து ஒரு சேஃப்டி வாஷர், ரிங் வாஷர் குடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்டாவே இந்த வார்ம் கிட்ட எடுத்துரலாம். ஸோ இதுதான் அந்த கியர். இதுவும் அந்த பினியனும் சேர்ந்து சுத்துறனால தான் நமக்கு வந்து அந்த ஸ்பீடோமீட்டரோட மீட்டர் வந்து ரன் ஆகும். இதுல எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அந்த பினியனை வந்து அப்படியே புஷ் பண்ணி தான் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து எவ்வளோ புஷ் பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியல. இது ஒரு பக்கம் பின்னடைவு ஏற்படுத்தினாலும், அந்த வார்ம் கிட் சைஸ் வந்து அந்த இதில வந்து ஷாஃப்ட்ல வந்து செட் ஆகல. நம்ம புதுசா வாங்கிட்டு வந்தது செட் ஆகல. ஸோ கடைசியில வந்து அந்த வார்ம் கிட்டும் மாத்த முடியல, பினியனும் மாத்த முடியல. நீங்க ஒரு வேளை மாத்துறீங்க அப்படின்னா, டைரக்ட்டா நான் சொன்ன மாதிரி அந்த சேஃப்டி ரிங்க கழட்டிட்டு, அந்த பினியனை புஷ் பண்ணி எடுத்துட்டு 2மே செட் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா செட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரேக் ஷூ பேட் இருக்குல்ல, அந்த வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பொசிஷன்ல மாத்தணும். எப்படி கழட்டுனீங்களோ, அதே பொசிஷன்ல மாட்டணும். இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரேக்கிங்ல இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கழட்டும்போது என்ன பொசிஷன்ல இருந்துச்சோ, அந்த பொசிஷன் வந்து மார்க் பண்ணிக்கங்க. முடிஞ்ச ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை தப்பா மாட்டீங்கன்னா நமக்கு வந்து ஓடும்போது எந்த ஒரு இஷ்யூ, வீல்ல வந்து எந்த இஷ்யூ வராது. ஆனா பிரேக்கிங்ல இஷ்யூ வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டக் ஆன பினியனை எடுக்க வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல. இல்ல அப்படின்னா நமக்கு வந்து புதுசா பிளேட் மாத்துற மாதிரி தான் இருக்கும் செட்டா. கண்டிப்பா வந்தோன வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம சேனல்ல வந்து நிறையவே வந்து இந்த மாதிரியான ரிஸ்டோரேஷன், மாடிஃபிகேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சுசுகி மேக்ஸ் கனோட பத்தின முக்கியமான வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம்.